தமிழ் சினிமாவில் தேசிய விருது வாங்கிய நடிகைகளில் ஒருவர்தான் பிரியாமணி. பாரதி ராஜா இயக்கி வரும் கண்களால் கைது செய் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாலும் முதல் படம் கை கொடுக்கவில்லை. பின் பாலு மகேந்திரா இயக்கத்தில் அது ஒரு கனாக்காலம் படத்தில் நடித்து கவனம் ஈர்த்தார். இவருக்கு புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்ற படம் என்றால் அது அமீர் இயக்கிய பருத்தி வீரன் படம்தான். பிஸியான படங்களில் நடித்து வந்த ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போக முஸ்தபா என்பவரை கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்தால் சில மோசமான விமர்சனங்களை தான் எதிர்கொண்டதாக முந்தைய பேட்டியொன்றில் பிரியாமணி பகிர்ந்திருக்கின்றார். அதில் அவர், என்னுடைய நிச்சயதார்த்த போட்டோ வெளியிட்டதும் என்னை பிடித்தவர்கள் வாழ்த்து கூறினாலும் சிலர் தேவையற்ற வெறுப்பு செய்திகளை பரப்பினார்கள். லவ் ஜிஹாத் என்றார்கள். பிரபலம் என்பதால் என்ன வேண்டுமானாலும் கூறுவார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் அந்த விமர்சனங்கள் என்னை மிகவும் பாதித்தது உண்மை. திருமணத்திற்கு பிறகு நிறைய செய்திகள் மோசமாக வந்தது. அது அனைத்தும் என்னை 3 நாட்களுக்குள் ரொம்பவே பாதித்தது. இப்போதும் கூட நான் அவருடன் ஒரு புகைப்படம் போட்டால் வரும் கமெண்ட்களில் பாதி எங்களுடைய மதம் அல்லது சாதி பற்றியே தான் இருக்கின்றது என அவர் பேசியுள்ளார்.